உன் பேர் என்ன? சூரனை வதம் பண்ணும் போது முருகனுக்கு என்ன பேரு? செந்தில். என் பேரு செந்தில் தான். சொந்த ஊர்? இப்போதைக்கு மேல ஆகாசம், கீழே பூமி. அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன வெளிச்சத்து கொண்டு வந்து இருட்டுல தள்ள இருட்டறையில கூடி குலாவினாங்களே, அவங்களுக்கு பேரு தானே அப்பா அம்மா. அவங்கள புதைச்ச இடத்துல புளிய மரம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் கழுத்துல தூக்கு முடிச்சு வேணுங்கிறது என் தலையெழுத்து. அதனாலதான் எந்த பொண்ணு கழுத்தையும் நான் 3 முடிச்சு போடல. உனக்கு தொழில்? மூங்கில் நாற்காலி பின்றது. ஓ, அதான் அருவா வச்சிருக்கியா? இல்ல, மூங்கில கட்டி அதுல ஒருத்தரை படுக்க வைக்கிறதுக்காக. இது இந்த செந்திலோட சூலம். எந்த சூரனுக்காக இந்த சூலம்? அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களா? கண்ணுக்கு கண்ணான தங்கச்சி என் கூடவே இருக்கா. நானா அது இல்ல. எங்க? இங்க. ஓ, 1 + 1 2. கவலைப்படாதப்பா, உன் கண்ணை துறக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோமு, எவா சாப்பிடுப்பா. என்னது? விஷம். சூப்புப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கு. அது என்னுடைய மருமகப்பா. அவ கொடுத்த சூப்பை தான் இப்ப நீ குடிச்ச. மருமகளா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். அடடே, சிரிக்கிறியே, அது கூட உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருந்தவன் தான் டாக்டர். இன்னைக்கு கையில கத்தியோட அழுதுகிட்டு இருக்கேன். சோமு, அவரை பெட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி சார். செந்தில், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கா. பாக்கிய காலையில பேசிக்கலாம். சூப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. டாக்டர், எனக்கு எப்ப கண்ணு கொடுக்க போறீங்க? அவர் கொடுக்கல என்னப்பா, என் கண்ணை பிடிங்க, நான் தரேன். அவர் சாப்பிடணும், தூங்கணும், காலையில பேசிக்கலாமே. என்ன மாமா, கையில அருவாள் வச்சிட்டு இருக்கா? அவன் எப்படி அட்மிட் பண்ணிக்க சொன்னீங்க? அவன் முரட மட்டும் இல்லம்மா, குருடனு கூட. யாரையோ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே பழி வாங்குவான். முதல்ல அவனுடைய அறிவு கண்ணை திறக்கணும். அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. அது எப்படியோ நான் வச்ச சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? அவருக்கு கண்ணு மட்டும் இல்ல, நாக்கும் செத்து போச்சுன்னு அர்த்தம். போங்க மாமா. என்ன பாக்குற பேப்பர்ல? சிட்டுக்குருவி லேகியம் விளம்பரம் பாக்குறையா? உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? அட, அந்த லேகியம் எந்த வியாதியை குணப்படுத்தும்னு பாக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம், சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம். அது ஏன் ஐயா ரூம்ல இருக்கு? வாழ்க்கைக்கு ஒரு துணை தேடுறாருன்னு அர்த்தம். ஏன்பா சத்துவா, என்ன சந்து? இந்த சிட்டுக்குருவி லேகியத்தை உருட்டி உள்ள தள்ளா துணை கிடைக்கும் நினைக்கிறேன். முண்டா சிட்டு வடிவு அவரை உண்மையிலேயே தனிமை வாட்டுதுன்ற. சும்மா வளவளன்னு பேசாதீங்கப்பா. அவர் கல்யாண விஷயமா அவர்கிட்டயே நேரா போய் பேசுவோம் வாங்க. அவர்கிட்டயா? அவரு கடிச்சே குதறிடுவார். அதை தவிர எங்க 2 பேருக்கும் வெளியில கொஞ்சம் ஜாலி இருக்குது. ஜோலி ஜோலி. அவர்கிட்ட எங்களால அடி வாங்க. வணக்கம். வணக்கம். பக்கத்து வீட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு பேசி பேசி. வாங்க. இதான் முத தடவை தேவைங்கிற போது நீங்க வர்றது. தமிழன் பண்பாடு. ஐயோ, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன? பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும். வாங்கலாமே. என்ன சொல்றீங்க? அடிக்கோல் போடணும்ங்கறான். அவ்வளவுதானே, போட்டுடலாம். அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. ஐயோ, இந்த பாதியெல்லாம் வேணாங்க. கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான். எனக்கேவா? என்ன சொல்றீங்க? ஐயா, நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன வேணா செய்யுது. வணக்கம். வணக்கம். வாங்க, என்ன சமாச்சாரம்? என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? ஐயோ, காலையில பேப்பரை கையில எடுத்தாலே வயிற்று எரியுதுங்க. அருணாச்சல பிரதேசத்துல கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல். உளுந்தூர்பேட்டையில ஒருத்தர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும் போதே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தப்பு. பொண்டாட்டி செத்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன எல்லாரும் வந்து பெனாத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேட்கணும், கோபிச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க ஒரு 2வது கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துணை தேவை. குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை. நீ
உடனே போய் பொண்ணை பாத்துருவேன். 20ல இருந்து 25க்குள்ள நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும். கர்மம் கர்மம். என்ன பாவிங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு ஐட்டதெல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் சிட்டுக்குருவி லேக்கிய சாப்பிடுறீங்களாமே சித்தப்பா. வடிவுதான் சொல்லிச்சு, உங்களை தனிமை வாட்டுதான். ஓ அப்படியா பசங்க, நாளை காலையில பத்திரிக்கையில பெரிய விளம்பரம் வரணும். ஓ, கண்டிப்பா. 45 வயசுல ஐயோ, 45 வயசு பொண்ணு நல்லா இருக்காதுங்க. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்க. 45 வயசுல ஜாதி எதுவா இருந்தாலும் அது பரவாயில்ல. பரவாயில்ல. டாக்டர் துவாரகாநாத் வீட்டில் சமையல்காரியாக வேலை செய்யும் வடிவு என்ற பெண்ணுக்கு மணமகன் தேவை. ஐயோ, எனக்கு 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 எந்த தைரியம் இல்லை. எனக்கு வேணாம். கொஞ்ச நாளா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் உனக்கு தான் தொலை. எனக்கு வேணாம். ஏய், நம்ம பேஷண்ட் ஒருத்தர் சிட்டுக்குருவி லேக்கியம் சாப்பிட்டான். அதெல்லாம் நர்சியோட சாப்பிடக்கூடாதுன்னு புடிங்கி வச்சேன். அதை பார்த்துட்டு கூத்தடிச்சிருக்கா பாவிங்களா. இந்த வயசுல எனக்கு கர்மம் கர்மம். அவளா பரதேசி, அவளுக்கு தான் தொலை தேவை. என்னங்கடா என்னங்கடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வடிவு வடிவு. ஏய், அறிவு கட்டவனுங்களா? என்னமோ அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒரேடியா சாவறீங்களே. பொண்ணு புடல முடிவு மாலையா போட்டுருவோம் தெரியுமா? ஓஹோ, நாங்க என்ன அப்படியே அலையிறோம் நினைச்சா? எல்லாம் ஒரு தமாஷ் தான். எங்க தமாஷ்லாம் வெளியில தான். அதானே. யாரு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். யோ, இது என்ன ஹோட்டலா இல்ல கண்ணாஸ்பத்திரியா? வேளா வேலைக்கு சோறு வருது, காபி வருது, டிபன் வருது. இன்னும் ஏன் வைத்தியம் ஆரம்பிக்கல? இதெல்லாம் நீங்க என்ன கேட்க கூடாது சார். குட் மார்னிங் சார். யார் அது, சோபுவா? ஏயா, நான் வந்து 10 நாள் ஆச்சு. என்ன காரணத்தால எனக்கு இன்னும் வைத்தியம் ஆரம்பிக்கலன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடாதுன்னு பெரிய டாக்டர் உத்தரவு. என்ன காரணம்? சாதாரணமா சொன்னதை செய்வோம், காரணம் கேட்கறது இல்ல. என்ன உடனே அந்த டாக்டர் அழைச்சிட்டு போ. ஹலோ டாக்டர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீ போ. என்ன விஷயம் சொல்லுப்பா குமரா. என் பேர் குமரன் இல்ல, செந்தில். பழனி, முருகன், கந்தன், கடம்பன் எப்படி வேணாலும் உன் பேரை வச்சுக்கோ. ஆனா செந்தில் வச்சுக்க, அது ரொம்ப கூடா இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்போ 7ஆம் நம்பர் பேஷண்ட் கூப்பிட்டுமா? அத பத்தி எனக்கு என்ன? எனக்கு ஏன் இன்னும் வைத்தியம் ஆரம்பிக்கல? முள்செடிய மேலாக வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா, அடியோட நோண்டி எடுக்கணும். அதே மாதிரி உன்னை சுத்தமா மாத்திரதான் தீர்மானம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? முளைச்சிருக்குப்பா, முளைச்சிருக்கு. என் பேருக்கு பின்னாலே MSDO, FRCS, எக்ஸெட்ரா கொம்பு முளைச்சிருக்கேன். அந்த கொம்பு தான் உன்னை காப்பாத்த போகுது. நீங்க இல்லன்னா எனக்கு 1000 டாக்டர். தம்பி, 10 நாளா வாய முடிட்டு நான் சும்மா இருந்தேன்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட வரதுக்கு முன்னால எத்தனை டாக்டரை போய் பார்த்தேன்னு நான் விவரம் சொல்லட்டுமா? பொள்ளாச்சிக்கு போய் டாக்டர் துரசாமியை பார்த்திருக்கேன். உன் கையில இருக்கிற அருவாளை பார்த்தோன்னே அவர் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. நீ பயந்து போய் தட்டு தடுமாறி அவங்க வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த காம்பவுண்ட் சுவருடைய உயரம் என்ன தெரியுமோ? 3.25 அடி. அடுத்தபடியா உடுமலைப்பேட்டைக்கு போய் டாக்டர் ராமசாமியை பார்த்திருக்கேன். நீ அவரை மிரட்டாத பார்த்து அவங்க வீட்டு சர்வெண்ட் எல்லாம் சேர்ந்து உன்னை உதன்னு உதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மேல பரிதாபப்பட்டு உனக்கு சாப்பாடும் போட்டிருக்காங்க. அந்த சாப்பாட்டோட லிஸ்ட் நான் சொல்லட்டுமா? பைத்தியக்காரா, இப்ப நானும் உன்னை கைவிட்டுட்டேன்னா நீ என்ன செய்வ? கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு சாகணும். கோயம்புத்தூர்ல வாட்டர் ஸ்கார்சிட்டி, கிணத்துல எல்லாம் தண்ணி கிடையாது. இல்லைன்னா கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல போய் மோதிக்கிட்டு சாகணும். நீ பாட்டு கண்ணை மூடிட்டு மெயின் லைன்ல போய்விடுவ, எக்ஸ்பிரஸ் லூப் லைன்ல போய்விடும். தற்கொலை முயற்சின்னு போலீஸ்காரன் சிண்ட முடிச்சுட்டு போய் ஜெயில போட்டுவான். எப்படி வசதி? இப்பவும் உன் பேரு செந்தில் தானே?